பெங்களூரில் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, உடனே ஊருக்கு வந்தாச்சு. ஸோ வில்லேஜில் எப்படி வந்து ஒவ்வொரு மாதமும் அமாவாசை கும்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். மார்னிங் எழுந்திரிச்சதுமே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உடனே அமாவாசைக்கு சாமிக்கு படைக்கிறதுக்காக டைரெக்டாக சாதம், சாம்பார், பொரியல், வடைன்னு செஞ்சுருவாங்க. ஆனால் நாங்கள் வந்ததுனால எங்கள் மாமியார் வந்து ஸோ கொஞ்சம் டிஃபன்லாம் செஞ்சுட்டு தான் நான் மற்ற வேலை செய்வேன்றதுனால அவங்க எதுவுமே செய்யலை. ஸோ ஆஃப்டர்நூன் தான் வந்து நாங்கள் சாமிக்கு படைத்தோம். அதனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. காலையில் நான் எல்லா பசங்களுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி முடிச்சுட்டு தான் வந்து வீடு க்ளீன் பண்ணிட்டு சாமிக்கு படைக்க வேண்டிய சமையல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பூஜை சாமான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு குங்குமம், மஞ்சள் வச்சுட்டு இருந்தாங்க. எப்பவுமே எங்கள் வீட்டு சைடில் 3 இலை தான் போடுவாங்க சாமிக்கு. ஆனால் இவங்க மட்டும் 5 படையல் வைக்கிறாங்க. ஸோ வேறு யார் வீட்டு சைடில் இந்த மாதிரின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வந்து நான் சிம்பிளாக அந்த கருணக்கிழங்கு வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அந்த கருணக்கிழங்கை கட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ரொம்ப பெரிய கத்தி வேணும் போல இருக்குது. ஸோ எங்ககிட்ட இருந்து அந்த சின்ன கத்தி வச்சு ரொம்ப போராடி ஒரு வழியாக வந்து அதை கட் பண்ணி ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இப்படி தான் எல்லா மந்த் அமாவாசையும் இப்படி மார்னிங்கே செஞ்சு முடிக்கிறாங்களோ தெரியல.